நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MDW ப்ராஜெக்டில் எங்களுக்கு சனி ஞாயிறு இன்கம் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி எங்களுக்கு விட்ரோல் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விட்ரோலுக்கும் $1 மைனிங் ஃபீஸும் 10% சேரிட்டி ஃபண்டும் அறவிட்டுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மைனிங் ஃபீஸ் ஒவ்வொரு விட்ரோலும், அது நீங்கள் $5 விட்ரோ பண்ணாலும், $10 விட்ரோ பண்ணாலும், $1000 விட்ரோ பண்ணாலும் இந்த $1 விட்ரோ ஃபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 10% சார்ஜும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 10% சார்ஜஸ் அந்த சனி ஞாயிறில் எங்களுக்கு இன்கம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருந்தால் நான் அப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், அல்லது லீடர்ஸ் மாரும் என்ன செய்யலாம், இதை பண்ணலாம். உங்களுக்கான சான்ஸ் தான் இது. எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கம்பெனி இந்த ஃபைனான்ஸ் ஆப்ஷனை தந்திக்கிறாங்க. இந்த ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் இதாவது கட்டாயம் கிடையாது, இது எல்லோரும் பண்ணணும், உங்களோட டீமில் உள்ளவங்களை பண்ண வைக்கணும், இதெல்லாம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் செகண்ட் ஆப்ஷன் இப்போ புதுசாக, அதாவது நேற்று, அதாவது 23ஆம் தேதி 7ஆம் மாதம் 23ஆம் தேதி லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி தான் நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். ஃபைனான்ஸை பற்றி தெரியாதவங்க, அதாவது முதலாவது ஆப்ஷனை பற்றி தெரியாதவங்க தனி வீடியோ போட்டிக்கிறோம், அதை போய்த்து பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது இந்த இடத்துல இப்போ நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கண்டக்ட் பண்ணணுமா இருந்தால் இந்த இடத்துல பாருங்கள், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டு ஒரு அடையாளமிக்கு அதை டச் பண்ணி நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கதைச்சு கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள், புது ஆப்ஷன் ஒன்று தந்திக்கிறாங்க. அது என்ன ஆப்ஷன் சொன்னால், நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதாவது இது ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி ஒன்று தந்திக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் என்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால், ரைட், என்டரை கொடுத்து ரூல்ஸை நீங்கள் படிக்கலாம். ரைட். ரூல்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த இடத்துல போய்ட்டு ரூல்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ரூல்ஸ் இருக்குதுண்டா, அதாவது இதுக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய ரூம் ஈக்கும். அதாவது 13 ரூமு கிட்டே ஈக்கும். இந்த 13 ரூமில் ஒரு டோல் ஒன்று ஈக்கும். அதாவது எங்கள்கிட்ட பெட்ஸ் ஈக்கும். அதாவது டோல், அந்த கரடி பொம்மை. அந்த கரடி பொம்மை ஒரு டோல் என்ன செய்யணும், அப்படியே ரூமாக ஒரு ரூமாக போய்த்து ஏதாவது ஒரு ரூமில் நின்றும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது இல்லாத ரூமை டச் பண்ணணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 13 நம்பர் போட்டிங்க ஒவ்வொரு ரூமுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் 7ஆம் நம்பர் ரூமுக்குள்ளே என்ன செய்கிறேன், டச் பண்ணிவிட்டு நாங்கள் எவ்வளோவாது எங்களுக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட், அதாவது இந்த இடத்துல பாருங்கள், $1 $5 $10, அதாவது நீங்கள் சப்போர்ட் அமௌண்ட்டு சொல்லி $1 $5 $10 போடுங்க. நீங்கள் $1 இருந்தால் இப்போ வெள்ளட்டில் $1 இருந்தால் அதை சும்மா வச்சுக்காமல் இப்படி ட்ரை பண்ணவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் லொஸ்ட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரைட். இப்போ உதாரணத்துக்கு இப்படி பாக்ஸில் தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வளங்க. ரைட், அதை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ரைட். இப்போ பாருங்கள், இது தான் அவங்களோட டோல். இந்த டோல் என்ன செய்யும், இப்படியே ஓர்டருக்கு வரும். இப்படி இந்த பாருங்கள், இந்த இதில் ஸ்டாப் ஆகிட்டு. அப்போ இந்த ரூமுக்குள்ளே யாரெல்லாம் மீக்கிறாங்களோ அவங்க அவங்களோட மணியை லொஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற ரூமுக்குள்ளே உள்ள எல்லோரும் ஏர்ன் பண்ணுவாங்க. இது ஒரு லக்கி ட்ரோ மாதிரி தான், அதாவது லக் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பேலன்ஸை பார்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட பேலன்ஸை பாருங்கள், $20 இருக்குது. இப்போ நான் ஒரு என்ன பண்ண போகிறேன், அதாவது 12ஆம் நம்பர் இதுக்குள்ளே வச்சு ஒரு $5 வச்சு நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் கொடுக்குறேன். ரைட். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இந்த ரூமு கொடுத்திக்கிறோம். அதாவது 12ஆம் நம்பர் ரூம். சரியா? இப்போ இந்த கரடி பாருங்கள், இந்த டைம் முடிய கரடி ரன் ஆகி எந்த ரூமில் நிற்கிதோ அந்த ரூமுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மணி கிடைக்காது, மற்ற எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட். இப்போ பார்க்கணும், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனை தந்திக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இந்த அமௌண்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல 15.77 இருக்குது. 15.77. ரைட். இப்போ டோல் வருது பாருங்கள். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் நம்பருக்குள்ளே ஸ்டாப் ஆகிட்டு. அப்போ மற்ற ரூமுக்குள்ளே உள்ள எல்லாருக்கும் ப்ராஃபிட் தான். ரைட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 15.77 21, அதை எங்கள்கிட்ட இருந்துச்சு எவ்வளோ 20. இப்போ எங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி இந்த ரெக்கார்டில் போய்த்து பார்க்கலாம். இது பாருங்கள், ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 5 5 5 5. இது எங்களோட ஆர்டர் அமௌண்ட். எங்களோட ப்ராஃபிட்டை பாருங்கள், 0.3 0.5 0.8 0.1 0.8 0.2. இது இந்த பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை டாலர்ஸ் கிட்ட இது ஜஸ்ட் இதில் சும்மா டைம் பாஸுக்கு நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துல
ரெண்டாம் நம்பரை டச் பண்ணி ப்ளஸை கொடுப்போம். ரைட், இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ பாருங்கள். இப்போ வந்து இந்த ரூம் 11வது ரூம் வந்து ஸ்டாப் ஆகிட்டு. அப்போ மற்ற ரூமில் உள்ள எல்லாருக்கும் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட்டை பார்ப்போம் எவ்வளோ கிடைச்சிக்குன்னு சொல்லி. 21.17. அதாவது ரெக்கார்டை போய் பார்த்தா விளங்கு எங்களுக்கு. அதாவது 0.07. இது வந்து அந்த ரூமுக்குள்ளே யார் யார் ஆர்டர் போடுறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், இதுக்குள்ளே $81 ஆர்டர் போட்டிக்கிறான் டோட்டல். இதுக்குள்ளே $11, இதுக்குள்ளே 11, இதுக்குள்ளே 5, ஒரே ஒருத்தர் $5 போட்டிக்காரு. இதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறாங்க, 2 4 5 பேர் வந்து $27 போட்டிக்காங்க. அப்போ அந்த டொலரை இந்த பாருங்கள், இதில் $135 வந்து இதுக்குள்ளே இப்போ இந்த ரவுண்டுக்கு மெம்பர்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இதுகளை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.